சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்யலாம் பார்த்தலாமா? செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காய் வச்சு நைட் டிஃபனுக்கு ஒரு பீர்க்கங்காய் சட்னி தான் பண்ணலாம். வாங்க போகலாம். இதயத்துக்கு இதமான இதயம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், காஞ்ச மிளகாய் ஒரு 7 பல் பூண்டு. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதிலே பொரியட்டும் நல்லா. வெங்காயம் ஒரு 20, 2 போட்டு அவங்களையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தனித்தனியாக வறுக்கும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காவை தோலோடு தான் நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பீர்க்கங்காய் வந்து 1 கிலோ இருந்துச்சு. நான் 1/4 கிலோ அளவு பீர்க்கங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தோலோடு தான் சேர்க்கணும். அப்போ தான் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து நார்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. சுகருக்குமே இது ரொம்ப நல்லது. நம்ம தோலை வந்து ரொம்ப ஷைனிங்காக வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. தக்காளி எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது அது தோல் தனியாக, அதோட சதை தனியாக பிரிஞ்சு செம்மையாக இருக்குது. பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. நிறைய பீர்க்கங்காவையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். பீர்க்கங்காய் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா அதில் நிறைய நீர்ச்சத்து இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 1/4 புதினா, 1/4 கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அந்த சூட்டிலே வதங்குவாங்க. அதில் மாற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பீர்க்கங்காய் சட்னி ரெடி ஆச்சு. தொட்டுலாம் சாப்பிட வேணாம், அப்படியே அள்ளி சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் எவ்வளோ சட்னி பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த பீர்க்கங்காய் சட்னி செம்மையாக இருந்தது. அடிப்பொலியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.